பரபரப்பான இன்றைய சூழலில் அன்றாடம் நாம் தவறாமல் செய்வது சாமிகளை வழிபடுவது. நம்மில் சிலர் அன்றாடம் கோவில்களுக்கு சென்று சாமிகளை வழிபட முடியாவிட்டாலும் நமது இல்லங்களிலேயே நமது பூசை அறையில் சாமிகளை வழிபடுவது வழக்கமாகும். அப்படி நமக்கு தேவையானவற்றை வேண்டி கேட்பது மட்டுமல்லாமல் இதுநாள் வரையில் நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே நாம் சாமிகளை வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சாமுண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க இந்த கோவிலினுடைய சிறப்புகள் மற்றும் அதனுடைய வரலாற்றை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டேஸ்வரிக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறவிருக்கு. வாங்க அதனை பார்த்துட்டு வந்துடலாம். குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது, குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது, குங்குமமாவது குணமதை அளிப்பது, குங்குமமாவது குணமதை அளிப்பது, காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே, காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே. இதனை வெல்வது விமலையின் குங்குமம், இதனை வெல்வது விமலையின் குங்குமம், இதனை விமலையின் குங்குமம், பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம், பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம், கதிதனை ஆழ்வது குங்குமமாமே, பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம், கதிதனை ஆழ்வது குங்குமமாம். தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும், தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும், பஞ்சமபாதகம் பரிந்துமே தீர்ப்பதும், அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும், அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும், காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே, காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே. நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம், நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம், பொற்பதம் ஈவதும் பூரணி குங்குமம், நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம், பொற்பதம் ஈவதும் பூரணி குங்குமம், சேர்பரமாவது சிவகாமி குங்குமம், சேர்பரமாவது சிவகாமி குங்குமம், கற்பினை காப்பது குங்குமமாமே, கற்பினை காப்பது குங்குமமாமே. செஞ்சுடர் போல்வதும் சீரான
உலகநாயகியே உன்னடியே கதியடைந்தே. பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி சின்னதனம் அடைந்து நித்தமும் மிக வழி பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி சின்னதனம் அடைந்து நித்தமும் மிக வழி உன்னடியே கதியடைந்தேன் தாயே உண்மை நீ மறியாய் உலகநாயகியே உன்னடியே. அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சாமுண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வருவதன் மூலமா தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பத்தி எடுத்து சொல்றாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் தனலக்ஷ்மி. நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். யார் யார் வேண்டுதல் என்ன நினச்சாலும் நடக்கும். கல்யாணம், குழந்தை பிறகு, வேலை வாய்ப்பு எல்லாமே எல்லாருக்குமே வருஷந்தோறும் ஒரு 10 பேராவது வந்து சொல்லுவாங்க, இது நடந்தது, கல்யாணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, வேலை கிடைச்சிது. எந்த சந்தோஷமான விஷயம்னாலும் வந்து சொல்லுவாங்க. எல்லாமே நடக்கும். என் பேர் ராஜேஸ்வரி. நினச்ச காரியம் எல்லாம் நடக்குது. மைசூர் சாமுண்டீஸ்வரி எல்லாம் சக்தி வாய்ந்தவோ. குழந்தை இல்லாத குழந்தை கல்யாணம் ஆகிறோம். கல்யாணம் நானும் நினச்சதெல்லாம் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. என் பேர் வரலட்சுமி. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வேண்டுதல் எல்லாம் ஒரு வருஷமும் ஒரு வேண்டுதலுக்கு எல்லாமே எனக்கு கைக்கூடி வந்திருக்கு. முக்கியமான ஒரு வேண்டுதல் வந்து என் பொண்ணோட படிப்பு, வேலை. போன வருஷம் அவள் விளக்கு பூஜை எடுத்தால் அந்த 2 நாள்லேயே அவளுக்கு நல்ல ரிசல்ட் வந்தது. இப்போ அவள் நல்ல வேலையில் அமர்ந்திருக்கா. 2வது என் பையனுக்கு நான் ஒரு இடம் தேடின்னு இருந்தேன். அவன் பிஸ்னஸ் வேலை எங்கள் கடை பக்கத்துலேயே எனக்கு அமைச்சு கொடுமான்னு அந்த அம்மாண்ட கோரிக்கை வச்சேன். அதே மாதிரி ஒரே மாதத்தில் எனக்கு அந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கா. நான் அது இப்போது அவன் பேரில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். 2 வேண்டுதல். இன்னொரு முக்கியமான வேண்டுதல் வச்சுருக்கேன். அது நிறைவேற்றி கொடுக்கணும் அந்த அம்மா. 2வது வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது சாமுண்டீஸ்வரி. சாந்த ஸ்வரூபிணியாக இங்கே இருக்காங்க அந்த அம்மா. மெயின் வந்து தலைமூடி விழுந்த இடம்தான் அந்த அம்மாவுடைய பெரிய பாகம்னு சொல்லுவாங்க அங்கே மைசூரில் இருக்கிறது. என்னுடைய பேர் வந்து பாரிஜாதம் செல்வராஜ். சமீப காலமாக இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. நிறைய வைபவங்கள்லாம் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அப்போ அந்த தேங்காய் வந்து சாமிக்கு படைச்சதில் வந்து அம்பாள் சுயரூபமாக வந்து அந்த தேங்காய் வந்து 2ஆக உடஞ்சது. அதை குருக்களே எடுத்து காமிச்சாங்க. அவ்வளோ சக்தி நிறைந்த இந்த கோயிலில் வந்து அம்மாவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நான் ஒரு சொந்த இடம் வாங்கினேன். அந்த இடத்த கட்ட முடியாமல் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அம்மா ஏம்மா இடத்த கொடுத்துட்டு வீடு கட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ கனவுல வந்து எனக்கு உதவி செய்கிற மாதிரி அம்மா வந்து மடியில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்தா மாதிரி இருந்தது. பார்த்தா காசு. அப்புறம் அதை வச்சு அம்மா எனக்கு தைரியம் கொடுத்துட்டீங்க, நான் எப்படியாவது அந்த இடத்த கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல எப்படி நான் அதை ஆரம்பித்தேன், எப்படி முடித்தேன். கிரகப்பிரவேசம் முடிஞ்சது. எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வஸ்திர தானமெல்லாம் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப வைபோகமாக நல்லா சிறப்பாக செஞ்சேன். இன்னும் மேலும் மேலும் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா வைபோகமும் பெற்று வாழ்க வளமுடன் வாழணும். என் பெயர் கே சரவணகுமார். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோயில் வந்து செல்வ விநாயகர் சாமுண்டீஸ்வரி திருக்கோயில். நாங்கள் நினைத்த காரியம் இங்கே நடந்தேறியது. நான் வீடு கட்டணும் என்று நினைத்தேன். நல்லபடியாக வீடு கட்டி முடித்தேன். நல்ல மகனுக்கு நல்ல வரன் கிடைத்து கல்யாணம் பண்ண நடந்து முடிந்தது. பேர குழந்தைகளுடன் நன்றாக இருக்கிறேன்.
அம்பாளிடம் வேண்டினால் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம். என் பேர் அம்மு. வந்து 3 வருஷத்தில் எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. முதல் மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, 2வது குழந்தை கொடுத்தாங்க. 2வது மகனுக்கு என்னால் இந்த கோவிலுக்கு வந்து சேவை செஞ்சேன். வருஷமே அந்த அம்மா திருமங்கலியம் கொடுத்தாங்க. இப்போது தற்செயலாக கும்பாபிஷேகத்துக்கு இந்த கோயிலுக்கு நாங்கள் கலசம் எடுத்துகிட்டு வந்தோம். அழகான ஒரு குழந்தைய கொடுத்துருக்கோம், மாசமாக இருக்காங்க. நான் நினச்ச காரியம் அத்தனையாக வேண்டியிருக்கு. இது சத்தியமான உண்மை. இந்த அம்மாவை நினச்சிட்டு நம்ம அப்படி வெளியே போனாலும் அந்த காரியம் உண்மையுமே நிறைவேறும். இது சத்தியம். மேலும் மேலும் சாமுண்டீஸ்வரி கோயில் வளர வாழ்க, எல்லாம் அருள் புரியணும். இது எப்படி அந்த அம்மா தெரியப்படுத்துவாங்கன்னு தெரியல, ஆனால் சக்தி வாய்ந்த கோவில். இது சத்தியமான உண்மை. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. எங்கள் தெருவில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் சாமுண்டீஸ்வரி திருக்கோயில் கிட்டத்தட்ட நான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 31 வருஷமாக இருக்கேன். எனக்கு முன்னாடியே எங்கள் ஒய்ஃப்லாம் வந்து இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தாங்க. அவங்க காலத்துலேருந்தே இந்த கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க இந்த கோயிலை. அது இவ்வளோ நாளாக இருந்து போக இப்போ கடந்த ஒரு 8 வருஷமாக நல்லா டெவலப் ஆகி வருஷம் ஆடி திருவிழானா, ஆடி மாதம்னா இங்கே இருக்கிற மகளிர்கள் பர்டிகுலராக தனம்ன்றவங்க அவங்களோட டீம் ஒரு டீமாக இணைஞ்சி இங்கே எங்கேயும் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல், இது ஆக்சுவலாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு உண்டான கோயில். இது இருந்தாலும் நாங்கள் முன்ன நின்று எங்கள் தெரு மக்கள் அதுக்கு முன்னணி காரணமாக மகளிர் அணி அவங்களா முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சின்ன சிம்பிள் சப்போர்ட்டு தான். பட் அவங்களுடைய உழைப்பு சொல்ல வாழ்க்கையில மிகையாகாது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இந்த வருஷம் இந்த வாய்ப்பு உங்கள் டிவி மூலியமாக எங்களுக்கு கிடைச்சது, அது மிகப்பெரிய சந்தோஷம். நாம இருக்கக்கூடிய இத்திருக்கோவில்ல பிரதானமா சாமுண்டீஸ்வரி இருக்காங்க. மேலும் செல்வ விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், சிவன், ஐயப்பன், துர்கை, மகாலட்சுமின்னு பல தெய்வங்கள் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி தராங்க. மேலும் ஆடி மாசத்துல இத்திருக்கோவில்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சாமுண்டேஸ்வரி திருக்கோவிலினுடைய அர்ச்சகர் இந்த கோவில் பற்றின சிறப்புகளையும் அதன் வரலாற்று பற்றியும் நமக்கு எடுத்து கூற இருக்கிறாரு. வாங்க அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பார்ந்த சென்னையம்பதி வண்ணாரப்பேட்டை சுப்ராய திரு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே இந்த சாமுண்டீஸ்வரி ஆலயம் என்பது சுமார் 100 முதல் 200 ஆடுகளுக்கு உட்பட்டு இங்குள்ள பகுதி மக்களுக்கெல்லாம் அருள்பாலித்து வருகின்றது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பழைய கட்டிடங்களோடு கூடிய தோற்றம், அவையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு சற்று புதுமையாக ஆலயங்களை சீரமைக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு நிர்வாகத்தினுடைய மக்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 2013ஆம் ஆண்டு முதன்முறையாக குடமுழுக்கு நன்னீராட்டு விழா இனிதே சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகாக 2016ஆம் ஆண்டுக்கு 13ஆம் ஆண்டுக்கு பிறகு 2026 இதே வருஷத்தில் 2வது முறையாக குடமுழுக்கு விழா மிகவும் சீராகவும் சிறப்பாகவுமே நடைபெற்றது என்பதில் சற்று கூட ஐயமே இல்லை. இந்த 2 முறை கும்பாபிஷேகமே எங்கள் அர்ச்சகர் குடும்பத்தார்களுக்கு நன்றாகவே தெரியும். சுமார் ஒரு 50-60 காலமாக எங்கள் குடும்பத்தார்கள் இந்த ஆலயத்திலே அம்பாளுக்கு பணி செய்து கொண்டு வருகின்றோம். அப்பொழுதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்கிற தோற்றம். இப்போ நவகிரகங்கள் 9, அஷ்டலட்சுமி 8, சப்த கன்னிகைன்னு சொன்னால் 7. ஆனால் இந்த 7 அம்மன் என்றால் பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. சாமுண்டி என்று சொல்லக்கூடிய பெயரளவுக்குள்ள தெய்வம் இதுதான். ஒரு காலத்தில் மைசூர் செல்வ விநாயகர் சாமுண்டீஸ்வரி ஆலயம் என்ற பெயரோடு மிகவும் சீர்சிறப்பாக தான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் மக்கள் இங்கே வந்து வழிபட்டு போயிட்டே இருந்திருக்கார்கள். காலப்போக்கில் மக்கள் இந்த தெய்வத்தில் ஒரு தீராத எண்ணங்களோடு, நல்ல உண்மையான பாச எண்ணங்களோடு இந்த அம்பாளை
வழிபாட ஆரம்பித்தார்கள். வேண்டியவருக்கெல்லாம் வேண்டிய வரனை அள்ளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றாள். திருமணமாகாதவர்களெல்லாம் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு 7 செவ்வாய்க்கிழமை, 7 வெள்ளிக்கிழமை, 9 செவ்வாய்க்கிழமை, இப்படி ஒவ்வொரு கிழமைகளையும் வந்திருந்து அம்பாளுக்கு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள்லாம் செய்து கொண்டு அவர்களுடைய மனதிற்கு இனிய முறையிலே பூஜைகளை எல்லாம் நடத்தி சென்று அவர்கள் வாழ்க்கையிலே திருமணங்கள், சுக செல்வங்கள், புத்திர பாக்கியங்கள் இவைகளாம் மிகவும் சீரும் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதில் சற்று கூட ஐயப்பாடே கிடையாது. ஆலயத்தோட வருடாந்திர திருவிழா அப்படின்னு சொன்னாக்க ஆடி மாத சிறப்பு திருவிழா தான். ஆடி மாதம் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை அன்று காலை பால்காவடி அபிஷேகம், மாலை திருவிளக்கு பூஜை என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் ஆலயத்தின் சன்னிதானத்திலே குத்துவிளக்கு பூஜையை நடைபெற்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அம்பாள் அவர்களுக்கு அருளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றாள் என்பது சற்று கூட ஐயப்பமே கிடையாது. அதைத் தொடர்ந்து இளநீரில் அபிஷேகம் பண்ணுறதுன்னா சாதாரணமாக ஒரு 50 இளநீரை வெட்டி ஒரு குடத்தில் வச்சு ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் எப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு இளநியும் வாங்கிட்டு வந்து அதை வெட்டி அபிஷேகங்கள்லாம் வரிசையாக செய்கிற முறைப்படி செஞ்சுட்டு அந்த ஒரு இளநியாக அபிஷேகம் பண்ணணும். பொறுமையாக ஒரு இளநியாகவும் 108க்கு மேலே உள்ள இளநிகளை வாங்கி செஞ்சு பண்ணும்போது அந்த அம்பாளை குளிர வைக்கப்படுகிறது. அந்த இளநீர் அபிஷேகத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அப்படி ஒரு நிகழ்ச்சியும் 2ஆம் ஆடி மாதத்தில் 2ஆம் நாளாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து 3வது நாளாக அலங்கார ஆராதனை, மாலை வீதி உலா காட்சி, விசேஷ பிரசாதங்கள். வீதி உலா காட்சியில் போயிட்டு வந்தது பிறகும் வீதி உலா காட்சி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மிகவும் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த அம்பாள் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் நிறைய அருள்பாலித்து தான் இருக்கா. இப்பொழுது நானும் என்னுடைய சகோதரர்களும் இந்த ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் முக்கியமான செய்தி. இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா மக்களையும் வாழ்த்தி அருள் பெற அம்பாள் தான் செய்ய வேண்டும் என்று கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். शुभे शोभने आद्य ब्रह्मणः तुदीय प्राक्ते स्वेदवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाधिकं सगितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाप्ते अस्मिन् वर्तमाने पराभवनाम संवत्सरे கடகமாசே சுக்கிரவார சுப நட்சத்திர சுபயோக சுப லக்னத்தில் இந்த சாமுண்டீஸ்வரி ஆலயமானது காத்யாயனாய வித்மகே கன்யாகுமரி தீமிகி தன்னோ சாமுண்டி பிரஜோதயாது என்ற விவரங்களோடு ஒவ்வொரு நாளைக்கும் அவரவர்கள் பக்தர்கள் மனதார 108 முறை மௌனமாக பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சாமுண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் சாமுண்டேஸ்வரியை தரிசிச்சோம். பின்பு இங்கு வரக்கூடிய மக்கள் தனது வாழ்க்கையில ஏற்பட்ட முன்னேற்றங்களை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. மேலும் இத்திருக்கோவிலினுடைய அர்ச்சகர் இத்திருக்கோவிலினுடைய வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி நம்ம கிட்ட விளக்கமாய் எடுத்து கூறினாரு. நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சாமுண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.